வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்ரீ சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூனிட் டிஜிட் கொஷின் பாருங்க. என்ன சொல்றாங்க? அனைத்து பகா எண்களின் பெருக்களின் ஒன்றாம் இலக்கம். அதாவது எல்லா பிரைம் நம்பர்ஸையும் நீங்க மல்டிபிள் பண்றப்ப வர ஆன்சர் இருக்கும்ல, அதோட யூனிட் டிஜிட் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினுக்கு நமக்கு பிரைம் நம்பர்ஸ் என்னென்னு தெரிஞ்சா போதும். ஸோ ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் என்னது? 2. ஓகே, நெக்ஸ்ட் 3, 5, 7, 11, 13, 17, 19 போயிட்டே இருக்கு. ஸோ எது வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. அப்போ இன்ஃபைனைட் சீரிஸ் வரைக்கும் அது போயிட்டே இருக்கு. ஸோ அப்போ நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியுதா அப்படின்னு தான் எக்ஸாமில் டெஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, என்ன கான்செப்ட்னா, சி ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 இந்த 5 இருக்குல்ல, இதை மல்டிபிள் பண்ணுங்க. 2 5 மல்டிபிள் பண்ணால் 10 வந்துருச்சா? ஸோ நீங்கள் 10 எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணாலுமே வர ஆன்சரோட யூனிட் டிஜிட் என்னவா தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, 10 9s are 90. 10 into 101 என்ன வரும்? 1010. இந்த ஆன்சரோட யூனிட் டிஜிட் மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ நம்ம டைரெக்டாக சொல்லிடலாம் இந்த கொஷினோட ஆன்சர் வந்து 0 தான், ஆப்ஷன் ஏன்ட்டு. இன்னும் கிளியராக சொல்லணும்னா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் என்னது? பிரைம் நம்பர்ஸ் இதுதானே, இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. 2 into 3 into 5 into, ஸோ அப்படியே போயிட்டே இருக்கு. நம்ம இங்கே மட்டும் பாருங்க, 2 5, இதை வச்சு நம்ம ஆன்சர் போட்டோம். இந்த 2வையும் 5வையும் மல்டிபிள் பண்ணுறப்ப ஆன்சர் 10 வருது. ஸோ 10 இந்த 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க, 30, யூனிட் டிஜிட் 0. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 30யை 7ஆல் மல்டிபிள் பண்ணுங்க, 210. ஓகே, யூனிட் டிஜிட் 0. கிளியராக இருக்கா? அதனால் நம்ம டைரெக்டாக சொல்லிடுறோம். இன்னொரு கான்செப்ட் நீங்கள் சொல்லலாம். ஸோ யூனிட் டிஜிட் தானே நமக்கு தேவை. ஸோ அப்போ 2 5 மல்டிபிள் பண்ணுறப்ப உங்களுக்கு 10, 10ஓட யூனிட் டிஜிட் 0வா? 0 மல்டிப்ளைட் பை எனி நம்பர், ஆன்சர் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? 0 தான். ஸோ டைரெக்டாகவே நீங்கள் சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ கிளியராக இருக்கா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.